Hello viewers, this is Suresh from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாக்டவுனில் வண்டி எடுக்கவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு வண்டி ஓட்ட பழகி, எனக்கு கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்குது டிரைவிங் கான்செப்ட்ஸு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிவிஷன் ஆஃப் டிரைவிங் கான்செப்ட்ஸ் ப்ளஸ் எங்கள் அகாடமியோட கரிக்குலம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துடலாம். இதை பார்த்தாலே போதும், மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. காருக்குள்ளே உட்காந்தாலே அதை எடுத்துகிட்டு போய் அப்ளிகேஷன் பண்ணால் போதும், நீங்கள் வண்டி ஸ்மூத்தாக மறுபடியும் ஓட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கவர் பண்ணுற வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோக்குள்ள பொறுத்த மட்டும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விடணும். இதே மாதிரி கன்சிஸ்டன்ட் பேசிஸில் உங்களுக்கு டிரைவிங் ரிலேட்டட் எல்லா இன்புட்ஸும் கிடச்சிட்டே இருக்கும். நீங்களும் அதை வாங்கிட்டு ரொம்பவே உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸை மேம்படுத்திட்டு அழகாக வண்டி ஓட்டலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், நாங்கள் எங்கள் டீச்சிங் மெத்தடாலஜிக்கு யூஸ் பண்ணுறது எப்போவுமே ஒரு பிரமிட் ஆஃப் டிரைவிங்னு சொல்லுவோம். இந்த பிரமிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் 5 லெவல் இருக்குது. ஓகே, CRDRC அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபார்முலா. சி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் இன் அ கார். ஆர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட் சென்ஸு. டி டிஃபென்சிவ் டிரைவிங்கு. மறுபடியும் ஆர் வருது ரூல்ஸ், அதாவது டிராஃபிக் ரூல்ஸு. லாஸ்ட்டு மறுபடியும் சி வருது, என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ். இந்த 5 விஷயம் நீங்கள் உள்வாங்கி நீங்கள் எஃபெக்டிவாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம், ஒரு சூப்பர் இண்டிபெண்டன்ட் டிரைவர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரமிட் தான் இது. இந்த பிரமிடை பிரேக் டவுன் பண்ணால் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஆஃப் அ கார். கண்ட்ரோல்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABCST: ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, ஸ்டியரிங், கியர். இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த கண்ட்ரோல்ஸ் பற்றி உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு எல்லா டிரைவர் மைண்ட்லேயும் நீங்கள் ஏற்றிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த யூஸ் ஆஃப் பாடி பார்ட்ஸ் அண்ட் த பவர் ஆஃப் பாடி பார்ட்ஸ். லெஃப்ட் லெக் கிளச்சை நீங்கள் ஃபோர்ஸாக கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, ரைட் லெக்குக்குமே பிகினரோட மைண்ட் செட் பவர் அதிகமாக தான் கொடுக்கணும்னு தோணும். ஓகே, இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கையும் ஸ்டீரிங்கில் வைக்கும்போது ஒன்றா ஒரே பவரில் தான் லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்புறோம். அது திருப்பும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்டே இன்டெரக்டாக லெஃப்ட் லெக்கு பவர் கொடுக்குறல, ரைட் லெக்குக்கு பவரும் கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளை அறியாமையே தெரியாமல் இந்த மாதிரி பிரேக்குக்கு அதிகமாக பவர் கொடுத்துரும். ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லெஃப்ட் லெக்கோட பவர் வேறு, ரைட் லெக்கோட பவர் வேறு, லெஃப்ட் ஹேண்டோட பவர் வேறு, ரைட் ஹேண்டோட பவர் வேறு. அதே மாதிரி ஸ்டீரிங் நீங்கள் ஒரு கையில் பிடிக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் கியர் மேலே போச்சுன்னா அந்த கியரோட ஃபங்க்ஷன் வேறு வேலை பண்ணும் லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு ஸ்டீரிங் வேறு வேலை பண்ணும். ஓகே, ஸோ இதுதாங்க பவர் ஆஃப் பாடி பார்ட்ஸ். இந்த பவர் ஆஃப் பாடி பார்ட்ஸ் தான் மென்டலாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாக்டவுன்னு இல்லை, எப்போ காருக்குள்ளே உட்காந்தாலும் உங்களோட சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஒரு காருக்குள்ளே ஏறி உட்காந்த பிறகே என்ன பண்ணுறீங்கன்னா, கிளச்சை க்ளோஸ் பண்ணி பாருங்கள். கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணும்போது உங்களால் எட்டி பிடிக்க முடியுதா இல்லை கஷ்டமாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டீரிங்கை நல்லா கெட்டிமாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி முன்னாடி புஷ் பண்ணி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாயும் போது உங்களுடைய பின்னாடி இருக்குல்ல, பின்னாடி பார்ட் ஆஃப் த சீட்டு, அந்த சீட்டை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 100 டிகிரியில் வைக்கணும். 90 டிகிரி வைக்கக்கூடாது, 100 டிகிரியில் வச்சு உங்களுடைய முன்னாடி பார்க்கும்போது ஸ்டீரிங்கோடைய வியூவில் அந்த கிளஸ்டர் சிம்பிள்ஸ், டேஷ்போர்டில் இருக்க கிளஸ்டர் சிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கரெக்டான அமைப்பில் உட்காந்துருக்கீங்க. உங்களால் கிளச் அண்ட் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் கரெக்டாக யூஸ் பண்ண முடியுது. இப்போது கால் நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ணணும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. கிளச்சு கீழே பாட்டமை ரெஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக்கு கீழே ரைட் லெக்கை பொசிஷன் பண்ணி ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக்குக்கு இப்படி தான் மூவ்மெண்ட் கொடுக்கணும். இது யாரும் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, காலோட பொசிஷன் ஒழுங்காக வச்சுக்கிறீங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ரிவிஷனில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம மூவிங்கில் போயிட்டு ஆக்சிலேட்டர் பிரேக்கு கரெக்டாக அழுத்துவோமா, இல்லை கிளச்சு ஒழுங்காக யூஸ் பண்ணுறோமா, ஒழுங்காக சீட் அட்ஜஸ்ட் ஆகிருக்கான்னு மூவ் பண்ண பிறகு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். எடுத்த உடனே உட்காந்தோடனே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளச் கண்ட்ரோல். ஒரு ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளச் கண்ட்ரோல். இப்போ கிளச்சு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளச்சு 3 டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வாக்கிங் த கார். வாக்கிங் த கார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நத்தை ஊடுற மாதிரி வண்டியை ஒரு ஸ்னெயில் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நத்தை ஊடுற மாதிரி வண்டியை மூவ் பண்ண வைக்கிறது தான் பைட்டிங் பாயிண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பைட்டிங் பாயிண்டில் லைட்டாக ரிலீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நத்தை ஊடுற மாதிரி வரும். இது ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் இன் கிளச். ரெண்டாவது மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கிளச் டெக்னிக். ஹாஃப் கிளச் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் கியரில் ஹாஃப் கிளச் யூஸ் பண்ணால் 3 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். செகண்ட் கியரில் ஹாஃப் கிளச் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் உங்கள் காரை நீங்கள் இயக்கி போக முடியும். இது டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பற்றின நான் நிறைய வீடியோஸ் கவர் பண்ணியிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு வரிசையாக இது என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அது எல்லாமே இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்திலே உங்களுக்கு லிங்க்கில் நான் மென்ஷன் பண்ணிகிட்டே போகிறேன். இதில் உங்களுக்கு புரியாமல் ரிவிஷன் புரியல, அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். ஓகே, ஸோ இப்போ கிளச்சில் தேர்டு
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளச் வந்து ஃபுல்லாக விட்டுட்டு நீங்கள் ஒரேடியாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து செகண்ட் கியரோ தேர்ட் கியர் ஷிஃப்டிங் போகிறது நார்மலான தேர்டு வந்து ஃப்ரீ ஃப்ளோ மூவ்மெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பைட்டிங் பாயிண்ட் வாக்கிங் த கார், செகண்ட் வந்து ஹாஃப் கிளச் டெக்னிக், மூணாவது வந்து கிளச்சு விடுறோம் ஃப்ரீ ஃப்ளோவில் செகண்ட் கியர் தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் ஷிஃப்டிங்னு போயிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்துடும் பிரேக்கிங். ஓகே, பிரேக்கிங்னா எப்படி? பிரேக்கிங் வந்து இப்போ வர மாடர்ன் கார்ஸில் எல்லாமே வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் பவர்ஃபுல் பிரேக்கிங் நம்ம தான் வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். பிரேக்கிங் வந்து எல்லாருமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்னென்னா, இப்போ 2 கை இருக்குல்ல, இதை கிளாப் பண்ணால் ஒரு ஓசை வருது. பிரேக் எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இதே ப்ரெஷர் தான் தேவைப்படுது. ஆனால் எப்படி தேவைப்படுதுன்னா, நீங்கள் வந்து 2 கை அழுத்தின மாதிரி இன்க்ரீஸிங்கில் அழுத்தி பாருங்களேன், உங்களுக்கு கிளாப் அடிக்கிறதும் அதே ப்ரெஷர் தான், அழுத்துற மாதிரி இருக்கிறதும் அதே ப்ரெஷர் தான். பிரேக் வந்து இந்த மாதிரி அழுத்துற மாதிரி கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். 3 டிஃப்ரெண்ட் விஷயத்துக்கு வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும். 1, முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி என்ன ஸ்பீடில் அவன் நிற்கிறானா போகிறான்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணுறது 1. 2வது வந்து ஒரு ஜங்ஷன் ஏரியாவில் நிற்கும் போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஆன் கமிங் டிராஃபிக் வருதுன்னா அவங்க ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை விட்டு எக்ஸிட் ஆகிறாங்களான்ற பார்த்துட்டு நீங்கள் பிரேக்கிங் யூஸ் பண்ணுறது 2வது. 3வது வந்து ரோட் கண்டிஷன்ஸ், ஒரு பிட் ஹோல் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, ப்ளஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி 3வது விஷயங்கள் இருக்குன்னா நீங்கள் பிரேக்கிங் அப்படி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பிரேக்கிங் முடிச்ச பிறகு ஆக்சிலரேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்? ஆஸ் அண்ட் வென் நீடட். கொஞ்சமாக தேவைன்னா லைட்டாக கொடுத்தீங்கன்னா, லைட்டாக டச் பண்ணிங்கன்னா லைட்டாக போகும். நல்லா அழுத்தினீங்கன்னா நல்லா முறுக்கிற மாதிரி, பைக் முறுக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக போகும். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிலரேட்டர் யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த ஒரு மித்தும் இருக்குது. நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து கார் ஓட்டுறது கையில் ஓட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறதுனால என்ன நினைக்கிறோன்னா, நம்மளும் வந்து கார்களில் உட்காந்தவொடனே நம்ம வந்து கையில் தான் ஓட்டணும்னு நினச்சிப்போம். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் காலை வந்து ஒர்க் பண்ணணும், உங்களுடைய கிளச் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணணும், ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக்கிங் கண்ட்ரோல் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ண பிறகு தான் உங்களுடைய ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து வரும். நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் கண்ட்ரோல்ஸில் என்ன வருது? ABCSGயில் ஸ்டீரிங் வருது. இப்போ ஸ்டீரிங் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது என்னுடைய சேனல்லே. சரி, 3 மெத்தட் வேறு இருக்குது. புஷ் புல் மெத்தட், ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் மெத்தட், இல்லை ஒன் ஹேண்ட் ஸ்டீரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மெத்தட்ஸ் இருக்குது. இப்போது லாஜிக் ஸ்டீரிங்கில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரிவிஷன் கான்செப்ட்ன்றதுனால ஒரே ஒரு லாஜிக் என்னன்னா, ஹையர் த ஸ்பீட் லெஸ்ஸர் யூஸ் ஆஃப் ஸ்டீரிங், லெஸ்ஸர் த ஸ்பீட் ஹையர் யூஸ் ஆஃப் ஸ்டீரிங். எப்படி அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே திருப்பினீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்டீரிங்கு வண்டி வந்து அபேஸ் ஆகிடும், இதாகிடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப கம்மி ஸ்பீடில் நிறைய திருப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட 1 சர்க்கிள் கூட நீங்கள் திருப்பிட்டு கடகடன்னு ஸ்டடி பண்ணிக்கலாம். அதிக ஸ்பீடில் போகும்போது ரொம்ப லைட்டாக தான் திருப்பணும். இந்த லாஜிக் மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகும்போது நிறைய ஸ்பீடில் போகும்போது திருப்பிடாதீங்க. அதே மாதிரி கம்மி ஸ்பீடில் போகும்போது கொஞ்சமாக திருப்பி வெளியே போயிடும் நினைக்காதீங்க. எவ்வளோ வேணால் திருப்பிட்டு வெளியே போயிட்டு ஸ்டடி பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம். ஸ்டீரிங் பொறுத்த மட்டும் இதுதான் லாஜிக்கு. இதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உங்களுக்கு லிங்க்கில் இருக்கும், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் கியர் வந்து ஆஸ் யூஷுவல் வண்டி வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது கிளச் க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு தான் லைட்டாக மூவ்மெண்ட் கொடுக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர் என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணணும். பாமிங் மெத்தடாலஜி என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த பாம் வந்து யூஸ் பண்ணி தான் நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டு செகண்ட், டு தேர்ட், டு ஃபோர்த், டு ஃபிஃப்த், இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஷிஃப்ட் பண்ணணும். கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது அப் ஷிஃப்ட்லேயும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதாவது செகண்ட்லேருந்து ஃபோர்த்தும் போடுற மாதிரி சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது 5th தேர்டோ இல்லை 5th செகண்டோ கம்மி கியர் எந்த இதுலேருந்து வேணால் நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ண மாதிரி கிளச் க்ளோஸ் பண்ணி தான் கியர் சேஞ்ச் பண்ணணும். இந்த கியரில் கரெக்டாக போயிட்டு இருக்கோன்ற கியரோட ஞாபகமாக வச்சுக்கணும். அதே மாதிரி கிளச் பிரேக் கியர் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கணும். கிளச்சை க்ளோஸ் பண்ணி எப்போ பிரேக் அழுத்தி வண்டியை ஸ்லோ பண்ணணும், அதுக்கு தேவையான கியர் வந்து கரெக்டாக இருக்கான்னு லெஃப்ட் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக போய் கியரில் போய் கை வச்சிடணும். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா கியரோட யூஸ் இவ்வளோ தாங்க. ABCSG கவர் பண்ணியாச்சு. இப்போ ஜட்ஜ்மெண்ட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். இதுவுமே கண்ட்ரோல்ஸ் ஆஃப் த காரில் தான் வரும். ஜட்ஜ்மெண்ட்ஸ்னால் என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்? லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட், ரியர் ஜட்ஜ்மெண்ட். ரியர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் இன்னும் வீடியோவே கவர் பண்ணல. உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு 3 இது பார்ட் 1 பார்ட் 2ன்ற மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு, சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ கண்ட்ரோல்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். இதோட ABCSG ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, ஸ்டியரிங்கு, கியரு, ஜட்ஜ்மெண்ட்ஸ், இந்த 6 விஷயம் சேர்ந்தது தான் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் அ கார். நெக்ஸ்ட்டு பிரமிடுக்கு போயிடலாமா? பிரமிட் 2 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் சென்ஸ். நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண ரோட்ஸ்லாம் என்ன ரோட்ஸ், சென்னையில் இருக்கிறதும் சரி, ஒரு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ரோட்ஸ் என்னென்ன ரோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரோ ஸ்ட்ரீட்.
வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன தெருக்கள் தான் நேரோ ஸ்ட்ரீட். அதுக்கப்புறமா மார்க்கெட் ரோட்ஸ். ஒரு நேரோ ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு பிஸி கமர்ஷியல் ஏரியாவுக்கு போகும்போது லெஃப்ட்டில் ரைட்டில் வந்து நிறைய பைக்ஸ் பார்க் ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது வந்து மார்க்கெட் ரோட்ஸ். மூணாவது வந்து ஒரு மெயின் ரோட்லேயே டிராஃபிக் சுச்சுவேஷன், அதாவது பம்பர் டு பம்பர் இருக்கலாம், இல்லை சிக்னல் டு சிக்னல் டிராஃபிக் இருக்க மாதிரி மெயின் ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். அது தவிர்த்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ்லேயே வந்து நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், 4 லேன் ஹைவேஸ், 6 லேன் ஹைவேஸ், அதுக்கப்புறமா சிங்கிள் லேன் ஹைவேஸ். ஒரே ஒரு சிங்கிள் லேன் தான் இருக்கும், ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டுருக்கும். நம்ம வந்து எவ்வளோ அழகாக ஸ்பீடை மேட்ச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ரோட்ஸ் தான் சிங்கிள் லேன் ஹைவேஸ். இப்போது நீங்கள் வந்து நேரோ ஸ்ட்ரீட்டில் போகிறீங்க அப்படின்னாலே வந்து எல்லாம் மைண்டில் வச்சுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சுனாலே நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறது, நானும் அவனும் எங்கே மீட் பண்ண போகிறோம், மீட் பண்ண போகிற இடத்துல அவருக்கும் வழி இருக்கா, எனக்கும் வழி இருக்கா, ஆப்போசிட்டில் வர வண்டிக்கும் வழி இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நேரோ ஸ்ட்ரீட் டிரைவிங் ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சிடும். அது நீங்கள் பண்ணும்போது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், கார் போகிற வழி இருக்கான்ற கொஸ்டின் கேட்டுகிட்டே நீங்கள் போகணும். அதே மாதிரி கிளச் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். இதில் வந்து எங்கெல்லாம் நத்த விடுற மாதிரி ஊறணுமோ அந்த மாதிரி கிளச்சை வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். எங்கே வந்து ஹாஃப் கிளச் ஃப்ரீயாக இருக்குது கொஞ்சம் அப்படின்னும் போது ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஓவர் டேக்கிங் வந்து நீங்கள் நேரோ ஸ்ட்ரீட்டில் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது கன்ஃபார்ம் வந்து பண்ணவே கூடாது நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓவர் டேக்கிங். என்னென்ன கியர்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 கியர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கியர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 15 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி நேரோ ஸ்ட்ரீட்ஸில் ஓட்டிடலாம். ஜட்ஜ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே ஓட்டணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரோட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். டிராஃபிக்கில் கூட ஓட்டுறது ஈஸி. மார்க்கெட் ரோட்ஸில் வந்து லெஃப்ட்டில் வந்து பைக்ஸ் நிறைய பார்க் ஆகிருக்கும். ஒரு கடைக்கு போய் எதாவது வாங்கிட்டு வந்து பொருள் வாங்கின பிறகு திடீர்னு ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்க. யார் எப்போ உள்ளே வருவனே தெரியாது. அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கற்றுக்கிட்ட எல்லா வித்தியும் எடுத்துகிட்டு போய் இறக்கி கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து மார்க்கெட் ரோட் சுச்சுவேஷன். மேக்ஸிமம் 3 கியர்ஸ் வரைக்கும் போகிற மாதிரி ஒரு 25-30 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் மார்க்கெட் ரோட்ஸில். நீங்கள் வந்து பிரேக்கிங் கண்ட்ரோல் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணணும். ப்ரெடிக்ஷன் ரொம்ப ரொம்ப குரூஷியல். யாரா எப்படா வரப்போகிறா அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி ஓட்டுறது மார்க்கெட் ரோட்ஸ். மூணாவது மெயின் ரோட் அண்ட் டிராஃபிக் சுச்சுவேஷன் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் டிராஃபிக் சுச்சுவேஷனில் இருக்கும்போது பம்பர் டு பம்பர் டிராஃபிக்னா இன்ச்சு மூவ்மெண்ட் கிடைக்கணும்னா கிளச் கண்ட்ரோலில் லைட்டாக பைட்டிங் பாயிண்டில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போகணும். ஒன்ஸ் வெஹிக்கிளோட ஃப்ளோ நல்லா இருக்குன்னா ஃபஸ்ட்டு 2-3 கியர்ஸ் வரைக்கும் கடகடன் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து நம்மளுடைய சிக்னல் விட்டாலே எல்லாரும் ஓடுறதுக்கு தான் ரெடி ஆவாங்க. நீங்கள் வந்து பிகினராக போய் மாட்டிக்காதீங்க. ஹாரன் நிறைய பேர் அடிக்கிறாங்கன்னா பதட்டப்படாமல் நான் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் கியர்னு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வெஹிக்கிள் ஃப்ளோவை ஸ்மூத்தாக வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மெயின் ரோட் அண்ட் டிராஃபிக் சுச்சுவேஷனில் ஓட்டுற மூமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் நீங்கள் ஓட்டுறேன் அப்படின்னாலே வந்து 60 கிலோமீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. எப்படி லேனில் ஸ்டெடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸில் எப்படி ஓட்டணும் அப்படின்ற ஐடியா வந்து செமையாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 60 கிலோமீட்டர்ஸில் ஒரு 2 மணி நேரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும். லேன் டிசிப்ளின்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஏதாவது ஓவர் டேக்கிங் எந்த வண்டியாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி இருக்கிற வண்டிக்கு ஒரு 10 மீட்டர் இடைவெளியாவது கண்டிப்பாக விட்டே ஆகணும். ஹைவேஸில் நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுடைய வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஹைவேஸில் தான் வந்து 60% ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்தியாவில் நடக்குது. நீங்கள் வந்து ஹைவேஸ் பொறுத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக ரொம்ப தொலைநோக்கு பார்வையில் சடன் புல் ஓவர்லாம் பண்ணாமல் ஒழுங்காக வண்டி ஓட்டினீங்கன்னா ஹைவேஸில் வந்து சூப்பராக ஓட்டலாம். லாஸ்ட்டு வந்து பார்க்கிங் சுச்சுவேஷன். பார்க்கிங்கில் எல்லாருமே நத்த விடுற மூவ்மெண்ட் தான். யாராவது கிளச்சு விட்டு ரொம்ப போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்ச் மூவ்மெண்ட் விடாமல் ஃபுல்லாக போயிட்டீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். வீட்டில் வண்டி நீங்கள் பார்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை எங்கேருந்து வண்டி எடுக்க போனாலுமே பார்க்கிங்கில் இருந்து எப்படி இருக்குது அந்த சுச்சுவேஷனும் ஃபஸ்ட்டு வெளியில் பாருங்கள். லெஃப்ட்டில் எவ்வளோ கேப் இருக்குது, ரைட்டில் எவ்வளோ கேப் இருக்குது, ஃப்ரண்ட்டில் எவ்வளோ கேப் இருக்குது, பேக்கில் எவ்வளோ கேப் இருக்குது, 4 பக்கமும் கேப் எவ்வளோ இருக்குன்ற காரை சுற்றி பார்த்துட்ட பிறகு வண்டி வந்து இன்ச் மூவ்மெண்ட்டில் நிறைய ஸ்டியரிங் தேவையா அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பார்க்கிங் சுச்சுவேஷனை உங்களுக்கு கவர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆகிடும் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் எடுக்கும்போது கூட இன்ச் மூவ்மெண்ட் வந்து பிடிச்சிக்கோங்க. யாருமே ரிவர்ஸ் எடுக்கிறவங்க வந்து கிளச் வந்து ஃபாஸ்ட்டாக விட்டுட்டு ரொம்ப ஸ்பீடாலாம் போக மாட்டாங்க. ரிவர்ஸ் எடுக்கிறது வந்து இன்ச் மூவ்மெண்ட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகே, அது குளோபலி வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ப்ளஸ் ரிவர்ஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் ரொம்பவே தேவை வரும். ஓகே, ஸோ ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் தேவைப்படும் போது சுத்தமாக முன்னாடியே தெரியாதுன்னு போது ரிவர்ஸில் சுத்தமாக தெரியாது, நீங்கள் வந்து பார்த்து ஓட்டிக்கணும் ரிவர்ஸில். ஸோ இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வியூஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரோட் சென்ஸ் நீங்கள் ரெண்டு ஆஸ்பெக்ட் பிரமிடையும் பார்த்துட்டு பிறகு மூணாவது பிரமிடு தான் வந்து என்ன பிரமிட் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் டிரைவிங்கில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸை கவர் பண்ணியிருப்போம். அந்த ஆக்சிடென்ட் அனாலிசிஸில் வந்து ORTC கான்செப்ட் சொல்லியிருப்பேன். அப்சர்வ் தி ஹசார்ட்ஸ். முன்னாடி வந்து யாரெல்லாம் ஹசார்ட்ஸாக வராங்களோ அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஹசார்ட்ஸ் அப்சர்வ் பண்ண பிறகு ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். உங்களுடைய ஹசார்ட்ஸ்லாம் வந்து எதெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் வந்து பண்ணணும். நீங்கள் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் ரெஸ்பான்ஸ் யோசிச்ச பிறகு டிசைட் பண்ணணும் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், நம்ம ஸ்லோ பண்ணலாமா இல்லை ஓவர்டேக்கே பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து கேரி அவுட் த ரெஸ்பான்ஸ்.
என்ன ரெஸ்பான்ஸ் வந்து முடிவு பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் தான் வந்து முடியும். டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப க்ரூஷியல் டிரைவிங்கில். எல்லோரும் வந்து டெசிஷன் மேக்கிங் ரொம்ப டிலே பண்ணுறதுனாலே வந்து நிறைய ஆக்சிடென்ட்டும் சரி, நீ போவியா நான் போவியா அப்படின்னு அடிச்சிக்கிறதும் சரி, நிறைய விஷயங்கள் இருக்குது. திடீர்னு டிசைட் பண்ணிட்டு திடீர்னு போயிடணும். கால்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும். டிஃபென்சிவ் டிரைவிங்கில் மழை பெய்யும் போது கொஞ்சம் கம்மி ஸ்பீடில் தான் போகணும், ரோடு வெட்டாக இருந்துச்சுன்னா கம்மியாக தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய டிஃபென்சிவ் டிரைவிங் கரெக்டாக இருக்கும். ஸோ வியூஸ், ஃபோர்த் பிரமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸு. நம்ம ஊரில் வந்து ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மதிச்சே ஆகணும். கண்டிப்பாக நம்மளாம் வந்து ஆக்சிடென்ட்டை சேர்த்து எல்லாருமே சேர்ந்து ஆக்சிடென்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ரெட்டு போட்டு தான் மூவ் ஆகக்கூடாது. ஸ்டாப் லைன் எங்கே இருக்கோ அதுக்கு முன்னாடி தான் வண்டி நிப்பாட்டணும். ஜீப்ரா கிராசிங்கில் போய் பெடஸ்ட்ரியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஜோன்னா வந்து நாய்ஸ் பொல்யூஷன் ஹார்ன் அடிக்காதீங்க. ஸ்கூல் ஜோன்னா வந்து ரொம்பவே ஸ்லோவாக போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ண நோ என்ட்ரியில் வந்து சுத்தமாக என்ட்ராகாதீங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் ஃபோர்த் பிரமிட் ஆஃப் டிரைவிங்கு. ஸோ வியூஸ், லாஸ்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஆஸ்பெக்ட் கான்ஃபிடென்ஸு. இந்த ஃபிஃப்த் ஆஸ்பெக்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னுடைய டீச்சிங்கில் வந்து நான் 3 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, நம்பர் 1 வந்து சுத்தமாக பயமே இருக்க, நீங்கள் விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. உட்காந்த பிறகு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன், எனக்கு பயமே கிடையாதுன்ற மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கும், ஆனால் வந்து பயம் இருந்துகிட்டே இருக்கும் பயங்கரமாக. என்ன தான் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிறீங்களான்னு தெரியாது, ஆனாலுமே வந்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது டைப்பு. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரவுண்டுக்குலாம் எல்லா இண்டிவிஜுவல்ஸும் வந்து இங்கே கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்கள வந்து லெஃப்ட் ரைட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து அழகாக நீங்கள் பயத்தை போக்கிடுங்க, பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில்ஸை வந்து மேம்படுத்திட்டிங்கன்னா பயம் போயிடும் அப்படின்னு நினச்சி அவங்கள வந்து ஸ்கில்ஸை வந்து புகுத்தி கான்ஃபிடென்ஸை வர வைப்போம். 3வது டைப் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. இவங்க எப்படின்னா பண்ணுறதே சூப்பராக பண்ணுவாங்க, கண்ட்ரோல்ஸ்லாம் விட்டிங்கன்னா செமையாக ஓட்டும், ஆனாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுறதே கரெக்டாக தான் பண்ணுறீங்க, அப்படியே பயந்துட்டு இருக்கீங்கன்னா இல்லை தெரியல எதுக்கு பயம் வருது அப்படின்னு. அப்போ தான் வந்து நான் ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது அமாக்ஸோஃபோபிக், டிஸ்டிசோஃபோபிக் அப்படின்ற நோய்கள்லாம் வந்து, நோய்களும் இல்லை ஃபோபியான்னு ஒன்று இருக்குது. அமாக்ஸோஃபோபிக் அளவுக்கு பயம் வந்து நம்ம ஊரில் யாருக்குமே கிடையாது. அமாக்ஸோஃபோபிக்னா தலையே சுற்றி விழுந்துருவாங்க, வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்த பெரிய தலை சுற்றிடும், படபடன்னு ஆகிடும், வேர்வை ஊற்றும், பயங்கரமான பேனிக் அட்டாக்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அமாக்ஸோஃபோபி சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம யாருக்கும் அமாக்ஸோஃபோபி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கில்ஸ் வரல அப்படின்றதுனால தான் பயந்துட்டு இருக்கீங்க. ப்ளஸ் புதுசாக இருக்குது கார் டிரைவிங். ஸ்டேஜ் மேலே ஏறி நம்ம வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு அந்த படப்படன்னு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அது. மற்றபடி நாளடைவில் அது சரியாயிடும். ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டினாலே அது சரியாயிடும், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ கான்ஃபிடன்ஸ் தான் 70% டிரைவிங்கில் முக்கியம், 30% தான் ஸ்கில்ஸ் அப்படின்னு ரிசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கு. கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் உங்களால் டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் ஒரு ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ண முடியும். எஸ், நான் வந்து இந்த முடிவை நான் எடுக்கிறேன், இது வந்து நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக டிசைட் பண்ண முடியும். ஸோ எஸ், இதுதாங்க நாங்கள் யூஸ் பண்ணுற பிரமிட் இன் டிரைவிங். ஓகே, இந்த 5 விஷயங்கள் வந்து பிரமிட் இன் டிரைவிங்னு சொல்லுவோம். என்ன விஷயம், இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, அந்த 5 பிரமிடை வந்து நீங்கள் இப்படி பார்க்குறத இது அப்படியே உல்ட்டாவாயிடணுங்க. கொஞ்ச நாள் போக போக எக்ஸ்பீரியன்ஸ் வர என்ன ஆகுதுன்னா கண்ட்ரோல்ஸ்லாம் லீஸ்ட்டு தான் எண்ணணும். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் ஹையாக இருக்கணும், டிராஃபிக் ரூல்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கணும், டிஃபென்சிவ் டிரைவிங் இதுவாக இருக்கணும், ரோட் சென்ஸ் வந்து ரொம்ப ஹையில் இருக்கணும், அப்புறம் தான் கண்ட்ரோல்ஸ் லீஸ்ட் ஆகிடும். நம்ம பிகினராக இருக்கும் கண்ட்ரோல்ஸ் தான் ரொம்ப சொதப்போம், அதனால தான் வந்து ரோடு வந்து ஸ்டெடி பிடிக்க மாட்டோம். கொஞ்ச நாள் போக போக ரோடு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், கண்ட்ரோல்ஸ்லாம் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இது மசில் மெமரியாக இருக்கும். என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியும், ஆனால் கரெக்டாக பண்ணுவோம். ஓகே, கான்ஷியஸ்லி ஸ்கில்டுன்னு சொல்லுவோம். அது ஸ்கில் வந்து மேம்படுத்திடுவோம். ஓகே, ஸோ இந்த லெவல் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் ஓட்ட பழகுனீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இந்த பிரமிட் இன் டிரைவிங் இந்த வீடியோ பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா லாக்டவுன் முடியும் போது ஆஸ் டிரைவிங் டீச்சராக நான் போய் உட்காந்து சொல்லிக் கொடுக்கும்போது என்னுடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னோட பேக் ஆஃப் த ஹெட்டில் இருக்குது, என்னோட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாக்டவுனில் நாங்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஃப்ரீயாக தான் இருக்கும் போது நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனி டைம் கால் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. த சேம் டைம் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவாக ஓட்டி இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஆக்சிடென்ட்டை வந்து இந்தியாவில் ரொம்பவே அவாய்ட் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த சேனல், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்து விட்டுக்கோங்க. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. Thank you so much for watching this video.